to CS Knowledge Openet. This is Ilakya Bhaskaran. In today's class, we are going to start with the 5th chapter in 12th Computer Science, that is Python, Variables and Operators. So, in the chapter, we Introduction to Python language பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம அந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டருடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் தி GUI, Graphical User Interface and IDLE, Integrated Development Learning Environment for Creating Python Programs. ஸோ இதை கற்றுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிளை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுறது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம பைத்தான் லாங்குவேஜில் யூஸ் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது creating Python expressions and statements. So இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். So first, before going into the topic, we just see a small introduction about Python. ஸோ பைத்தான் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுடைய கரண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பைத்தான். ஏன் பைத்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈஸி லாங்குவேஜ், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே ப்ரொசீஜரல் ஓரியன்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச், ரெண்டு அப்ரோச்சுமே கொண்டதால் இது வந்து ஒரு ஈஸி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யார் க்ரியேட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் தான் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ இவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குய்டோ வான் ரோசம். ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சாரு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து அதை பைத்தான் லாங்குவேஜில் எந்த இயரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989. ஆனால் இது வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. ஸோ இதை எந்த இன்ஸ்டிடியூட்டில் நம்ம பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CWI, Centrum Visconde and Informatica, so which is the National Research Institute for Mathematics and Computer Science in Netherlands. So நெதர்லாண்டில் இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டில் தான் இந்த பைத்தான் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 1989 ஸ்டார்ட் பண்ணி 1991 தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் இதுக்கு வந்து இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பைத்தான் அப்படின்னோடனே உங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுடைய பாம்புக்கு தான் வந்து நமக்கு பைத்தான் அப்படின்ற பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ பைத்தான் அப்படின்றது ஒரு பாம்பை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து ஒரு BBC காமெடி சீரியஸ். ஸோ மாண்டி பைத்தான் அப்படின்றது தான் இந்த காமெடி சீரியஸ் வேர்ஷனை வச்சு தான் என்னது நமக்கு அந்த பைத்தான் அப்படின்ற பேரை கொண்டு வந்தார் நம்மளுடைய க்ரியேட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த பைத்தான் அப்படின்ற நேமுக்கு உண்டான மீனிங். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து எந்தெந்த அப்ரோச்சஸை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ப்ரொசீஜர் ஓரியன்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஸோ இந்த ரெண்டு அப்ரோச்சும் சேர்த்தது தான் என்னது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சயின்டிஃபிக் அப்படின்றத நல்லா அஸ்ட்ராலஜி, நம்ம வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேம் சீரியஸ், அந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக இது எங்கேயும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டில், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில், டேட்டாபேஸ் ஆக்சஸில், கேம் டெவலப்மெண்ட்டில், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில், எஜுகேஷன் சர்வீசஸில், நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்கில், 3D கிராஃபிக்ஸில், ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெப் டெவலப்மெண்ட்டில் இதை சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஏன்னா இது எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் நம்ம இந்த பைத்தானை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது என்னது ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தோன்னே இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது
நம்ம எந்த மாதிரியான வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்துடுச்சு. பட் 3.8 ஆர் 3.7 ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ IDLE அப்படி பைத்தான் IDLE அப்படின்னா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். ஸோ பைத்தான் கோடை நம்ம எங்கே வந்து டெவலப் பண்ணி ரன் பண்ணுவோம் பார்த்தா இந்த பைத்தான் IDLE தான். ஸோ அதுக்கு நம்ம பைத்தான் சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் நம்ம எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.python.org. ஸோ இந்த வெப்சைட்டில் இருந்தால் நம்ம அந்த பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க, பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். ஸோ கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் என்ற டைப் பண்ணிவிட்டு பைத்தான் டவுன்லோட்ன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ இதில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீஸாக வெர்ஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ பைத்தான் 7 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது பைத்தான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்தது 3.7 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8 வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 3.8 வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3.7 வெர்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வெர்ஷன்ஸ் அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணோன்னா 3.8 வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 3.7 வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வெர்ஷன் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3.0 வெர்ஷனை. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைத்தான் 3.7.4 வெர்ஷன் தான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட OS பிட் வந்து பார்த்தீங்கன்னா 34 or 64 பார்த்துங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து என்னது ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தானோட பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் நவ். ஓகேவா? ஸோ கஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம டவுன்லோட் போய்ட்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாத் நம்ம செட் பண்ணிட்டோன்னா பாத் செட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டேன்னா அதோட ப்ராசஸ் போய்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட OS பிட் வெர்ஷன் பொறுத்து இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 64 பிட் இருக்கும், 32 பிட். அது உங்கள் பிட் ரேஞ்சை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து வெர்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வெர்ஷன்ஸுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ 3.7 ஆர் 3.8 நீங்கள் எந்த வெர்ஷன் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்றதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட பைத்தான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவ் C++ வந்து நம்ம பண்ணியிருப்போம். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இது போல் வந்திருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகாது. எதனால்னா அவங்களோட சர்வீஸ் பேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் சர்வீஸ் பேக் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அது போல் இருக்கிறவங்க அவங்களோட விண்டோஸ் சர்வீஸ் பேக்கை வந்து அதாவது OS வந்து அப்டேட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் நம்ம 2 விதமாக ஒர்க் பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்டில் பைத்தானுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம டைரெக்டாக கோடிங் லைன் பை லைன் நம்ம டைப் பண்ணி அதுக்கு லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதில் இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் இன்ட்ராக்டிவ் மோடில் பைத்தான் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒவ்வொரு லைன் நம்ம டைப் பண்ணுறப்போ அதோட இன்டர்பிரட்டர் வந்து அதை ரீட் பண்ணி நமக்கு அதுக்கான எக்ஸிக்யூஷன் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து நெக்ஸ்ட் லைன்லேயே நமக்கு கொடுக்கும். ஸோ இன்ட்ராக்டிவில் இப்போ 5+10 நம்ம கொடுத்தோன்னே உடனே 15 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு அடுத்த லைனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு ஃபைல் எடுத்து அதில் நம்ம கோடிங் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதை .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணி அதை நமக்கு எப்போ வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அதில் பண்ணலாம். ஸோ ஒரு லைனில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பைத்தானை ஸ்டார்ட் பண்ணுறது, இன்வோக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு we have to click the start button, அப்புறம் all programs, Python 3.x. அந்த எக்ஸ்ன்றது அங்கே எந்த வெர்ஷன் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3.7 யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதில்
IDLE பைத்தான் 3.7 32 பிட் வெர்ஷன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து பைத்தானுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா 5 + 10. ஸோ என்னன்னு வந்துருச்சு என்னுடைய கால்குலேஷன்ஸ். நான் சும்மாடி சொன்ன நம்ம அதை கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ணுறேன் என்னோட கமெண்ட் ப்ராம்ப்டில் இதுதான் வந்து இதுதான் வந்து என்னது கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குரிய ஆப்ஷன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் 5 + 10ன்னு கொடுத்தேன். ஸோ உடனே என்ன ஆயிடுச்சு எனக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லேயே எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டராக்டிவ் மோட், லைன் பை லைன் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானோட கமெண்ட் ப்ராம்ப்டில் எப்படி ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி இன்வோக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இது மூலிமா பார்த்தோம். ஸ்டார்ட் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x IDLE பைத்தான் 3.xன்னு பார்த்தோம். அடுத்தது இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐக்கான் யூஸ் பண்ணி வந்து நம்ம பைத்தானை வந்து இன்வோக் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஐக்கான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தானோட ஐடியலியோட ஷார்ட்கட் ஐக்கான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலே ப்ராம்ப்ட் இந்த 3 சிம்பிள் எதுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து பைத்தான் ப்ராம்ப்ட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பைத்தான் கமெண்ட் ப்ராம்ப்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைட்டில் பார். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மெனு பார். ஸோ இதில் நிறைய மெனூஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தது வர வீடியோஸில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதை பார்த்துக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பைத்தான் ப்ராம்ப்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் நம்மளுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 - 5. ஸோ ஆன்சர் வந்து 5. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைன் பை லைன் டைப் பண்ணுறப்பே அது வந்து என்னது இன்ட்ராக்டிவ் இன்டர்பிரட்டரை கூட ஒர்க் பண்ணி நமக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் நமக்கு அடுத்த லைன்லேயே கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்றது இந்த சிம்பிள் தான் என்னது ப்ராம்ப்ட். ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு லைனாக நம்ம டைப் பண்ண இந்த ப்ராம்ப்ட் வந்து என்ன எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பைத்தானோட இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுறோம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ப்ராம்ப்ட் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IDLE வந்து பைத்தானோட இன்ட்ராக்டிவ் மோடில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நவ் let us try as a simple calculator by using a simple mathematical expression. ஸோ இந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு முன்னாடி பண்ணி காட்டினேன். எப்படி நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இது மாதிரி எல்லாமே எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது இதை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமாக நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு print. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் பைத்தான் ப்ரோக்ராமிங் இன் இன்டராக்டிவ் மோட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 10 இல்லை உங்களுக்கு என்ன ஆப்ஷன் என்ன வேல்யூ வேணுமோ எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். = 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அடுத்தது z = x + y அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது print. ஸோ the sum இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதனால் the sum of x and y is அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதோடைய சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம எந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கணும் இசட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இன் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இது ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட நெக்ஸ்ட் லைன்லேயே நமக்கு வந்து அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் இன் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு
வேல்யூவில் வேரியபிளில் 10 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிளில் 10ன்ற வேல்யூ அசைன் பண்ண. ஸோ இது வந்து நான் முன்னாடி உங்களுக்கு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் வேரியபிளில் எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது y அப்படின்ற வேரியபிளில் 5 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ z அப்படின்ற வேரியபிளில் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் நான் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அடிஷன் கேல்குலேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸில் இருக்கிற வேல்யூ ஒய்யில் இருக்கிற வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கேல்குலேட்டிங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணுறேன். த சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் z. ஸோ என்னோட 10 எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி 10 + 5 இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ த சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 15 அப்படின்றது நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடு. ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மோடில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோட். அப்படின்னா இந்த பைத்தான் கோடிங்கை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சிட்டோன்னா அதை நம்ம எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம அந்த ஸ்கிரிப்ட் மோடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எத்தனை வாட்டி வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்கேன் எக்ஸிக்யூட்டட் அகெயின் அண்ட் அகெயின் வித்தவுட் ரீடைப்பிங். ஸோ திரும்ப அதை டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க அந்த ஸ்கிரிப்ட் மோட் ஆர் எடிட்டபிள். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் மோட் க்ரியேட் பண்ணுறது பைத்தானில் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதில் 2 விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து ஃபைலில் போய் நியூ ஃபைல் கிளிக் பண்ணலாம், அல்லது Ctrl+N அப்படின்னு கொடுத்தாலே உங்களுடைய பைத்தானோட ஷெல் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் அல்லது Ctrl+N. ஸோ ரெண்டுமே பண்ணாலுமே நமக்கு என்னது இதுதான் நம்மளுடைய ஷெல் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இதுதான் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்டைட்டில்டு பிளாங்க் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய அன்டைட்டில்டு டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து கோடிங்கை டைப் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடியே நம்ம பண்ண மாதிரி a இஸ் ஈக்குவல் டு 50, b இஸ் ஈக்குவல் டு 75, c இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. அடுத்தது d இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் a, e இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ 3 கேல்குலேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். a ப்ளஸ் b அடிஷன், சப்ராக்ஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது 3த்தையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் பிரிண்ட் அப்படின்றது அவுட்புட்டை நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்புட் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து இன்புட் வாங்கலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம். The sum is என்ன நம்ம சம் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது print the difference. ஸோ மைனஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இஸ் டியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணியிருக்கிறது நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேட்மெண்ட் டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டி. அடுத்தது the product is E. ஸோ இதோட வந்து நமக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் 2 வேல்யூ வாங்கியிருக்கோம். ஸோ அதில் 3 விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 ஆப்ரேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது எப்படி நம்ம இதை சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா go to file and click on the save option. ஸோ இல்லைனா Ctrl+S கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு லொக்கேஷன் எந்த ப்ரிஸ்கிரைப் லொக்கேஷனில் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணி சூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். நான் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு பேர் என்னுடைய பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன்.
என்னோடய பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே நான் இதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்க போகிறேன். ஸோ நேம் ஆஃப் தி ஃபைல். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து சேவஸ் டைப்பில் பைத்தான் ஃபைல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பைத்தான் ஃபைல்ஸை தான் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .py அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். அல்ல நம்ம வெறும் நேம் மட்டும் கொடுத்தா கூட இதுக்கு போதும். என்னுடைய சிம்பிள் கால்குலேட்டர்னு இப்படி வந்து நான் இது ஸ்டோர் பண்ணுறேன். .py கொடுக்கறதும் கொடுக்காது எனக்கு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் கொடுக்கலனாலும் அது வந்து என்ன அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தான் ஃபைலாகவே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ கால்குலேட்டர் அப்படின்றத நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னொரு மெத்தடில் சேவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைல் போய்ட்டு சேவஸ். ஸோ ஏற்கனவே இதை கால்குலேட்டர் சேவ் பண்ணதால் இது உங்களுக்கு காமிக்குது. அப்படி இல்லைனா கால்குலேட்டர் கொடுத்து .py கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கொடுத்துட்டு இதை சேவ்னு கொடுத்தா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே இதை சேவ் பண்ணதால் நான் இதை இக்னோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி நான் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட மெனு பாரில் ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ரன் மாடியூல் அல்லது F5 கீ ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தவுடனே என்னுடைய அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ sum is 125, difference is 25, the product is 3750. ஸோ இதுதான் வந்து என்னுடைய அவுட்புட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பைத்தானை ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி வந்து ரன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ with this we'll conclude the topic. We'll continue the next topic in the next session. Thank you. Subscribe CS Knowledge Opener.